எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நேற்று தளபதி விஜய் அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக பாருங்களேன், தாய் வீட்டு ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க இன்னைக்கு இல்லையா, தாய் வீடு திரும்ப தாய் வீட்டுக்கே வந்துட்டாராமா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம மேடைக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் பேசுனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ பேர் கூட்டணி வச்சாலும் சரி, கூட்டணி தலைவர்கள் தான் ஒன்று சேருவாங்களே தவிர கண்டிப்பாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் இந்த தடவை திமுகவுக்கு போட மாட்டாங்க, போடக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் மக்களே, திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், யாருமே அந்த மக்களை, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கல, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வரல. ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கல. தானே கொள்ளையடிக்கக்கூடிய, ஃபுல்லாக கொள்ளையடிக்கக்கூடிய எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கட்டக்கூடிய வரி பணத்தை வாங்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு எந்த திட்டங்களை ஒதுக்குறீங்களோ அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கணும். அதை விட்டுட்டு முன்னாடி வாங்கிட்டு பின்னாடி சைடில் அவங்க கொள்ளையடிச்சாங்கன்னா எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும் சொல்லுங்க. விஜய் அவர்கள் போல மாபெரும் சக்தி படைத்த, மாபெரும் மக்கள் சக்தி படைத்த, மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதை பற்றி பேசும்போது பட்டி தொட்டி எங்க இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு கூட போய் ஈஸியாக ரீச் ஆகுது. இப்போ அரசுக்கு இவ்வளவு வருமானம், இத்தனை லட்சம் கோடி வருமானம் வருதா? ஆனால் ஏன் தமிழக மக்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு பட்ஜெட் ஒன்று போடுறாங்க, அதோட நிதி எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பர்சன் பேசுறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அப்ப விஜய் அவர்கள் பேசுறது எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப குக்கிராம இருந்தா கூட அங்க போய் எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு பாருங்களேன். அதனால தான் நான் சொல்றேன் மக்களே, இந்த திமுக வேணாம், அதிமுக வேணாம், இவங்க கத்திட்டே கிடக்கட்டும். புதுசா ஒரு மாற்றும் சக்தியை மாற்றத்துக்கான ஒரு ஆளை ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா விஜயகாந்த் எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் என்ன நிலைமைக்கு ஆளாக்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்காரு. என்னதான் விமர்சனம் வச்சாலும் சரி, விஜய் மேல அவதூறு பரப்பினாலும் சரி, விஜய் மேல என்னதான் கடுமையான விமர்சனங்களை வச்சாலும் சரி, எப்படி பண்ணனாலும் சரி, ஆனா விஜய் அவருடைய வேலை என்னவோ அதை நோக்கி தான் பண்ணி போயிட்டு இருக்காரு தவிர எதுக்குமே செவி சாய்ச்சிட்டு அவரு கருத்தை சொல்றது கிடையாது. அதனால 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சரி, நிரந்தர முதலமைச்சர் விஜய்